பொதுவான விஷயத்துக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெய்வேத்தியம். எப்படிப்பட்ட நெய்வேத்தியம் அப்படின்னா, கடலை மிட்டாய், கடலை பருப்பு மூலமாக ஏற்படக்கூடிய நெய்வேத்தியங்கள். பால் பாயாசம், பால் பாயாசத்தில் அவல் சேர்த்தி குங்குமப்பூ ஏலக்காய் கலந்து இதெல்லாமே கருப்பருக்கு நெய்வேத்தியம் பண்ணால் உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும்னா நிச்சயம் நிவர்த்தி ஆகும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ரீதியாக சொற்பொழிவுகளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பேச்சு திறன் அங்கே எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாகுனா நிச்சயம் உண்டாகும். இல்லை, நான் ஆன்மீகத்தில் சொற்பொழிவுகளாக இல்லை, ஆனால் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ரீதியில் இப்போ நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன், நான் எந்த தெய்வத்தை பிடிச்சா நான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னா, நீங்கள் இந்த இலுப்பையடி கருப்பரை பிடிச்சாவே அவரே உங்களுக்கு தேவையான தெய்வத்தை உங்கள் கண் முன்னாடி காட்டுவார்னா நிச்சயம் காட்டுவார். பதவி உயர்வு. இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன், 10 வருஷமாக ஒரே பணியில் ஒரே போஸ்டிங்கில் நான் இருக்கிறேன். எனக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய திறமை என்கிட்ட இருக்குது, ஆனால் மேல் போஸ்ட்டுக்கு நான் போக முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த இலுப்பையடி கருப்பரை பிடித்து நான் சொல்லக்கூடிய மலர்களால் அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியத்தால் சாமிக்கு படைச்சு அதை நீங்கள் உண்டு வந்தாவே விரைவில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் வெற்றி அடையுமா? நிச்சயம் அடையும். குடும்பம் சீராக அமையவில்லை, திருமணமாகி பல வருஷங்களாச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, அப்போ குழந்தை சார்ந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குமா